அனைவருக்கும் வணக்கம். 8/10/2023 முதல் கும்பராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சியால் எப்பேற்பட்ட மாற்றங்கள் நடைபெறப் போகின்றன, இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் பார்க்கப்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் என்று அழைக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகு 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்திலிருந்து 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு மாறுவது, கேது 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுவது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாதுங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியும் பெரும்பாலும் ஜென்ம ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார். இப்படிப்பட்ட தருணத்தில் ராகு கேதுவின் அமைப்பும் சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் மாறுவது அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது கும்பராசிக்காரர்களுக்கு. எனவே எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் சூரியன் எப்படி நகர்வதில்லையோ அதே போன்று ராகு கேதுவும் நகர்வதில்லை. எனவேதான் இவை சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சாய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்துமே சூரியனை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய், சந்திரன் ஆகிய கிரகங்கள் நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றின் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகங்களாக இருப்பவைதான் இந்த ராகு கேது. அப்படிப்பட்ட ராகு கேது நகர்வதில்லை என்றால் எப்படி பயிற்சி நடைபெறுகிறது என்று பார்க்கும்போது, நாம் ஒரு ரயிலில் பயணிப்போம் என்று வைத்துக்கொள்வோம். ரயிலில் பயணிக்கும் போது ஜன்னல் வழியாக வெளியே பார்க்கும்போது மரம், செடி, கொடிகள் அனைத்துமே பின்னோக்கி செல்வதை நாம் உணர முடியும். ஆனால் உண்மையில் அது பின்னோக்கி செல்வதில்லை, அதே இடத்தில் தான் இருக்கின்றன. நாம் தான் அங்கிருந்து முன்னோக்கி செல்கிறோம் என்பதை எப்படி உணர்ந்து கொள்கிறோமோ அதே போன்றுதான் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வரும்போது ராகு கேது பின்னோக்கி செல்கிறதை நாம் உணர முடியும். அப்படி பின்னோக்கி செல்லக்கூடிய ராகு மனித வாழ்வில் பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறதுங்க. இதுவரை சாதகமான ஒரு அமைப்பில் சஞ்சரித்து வந்த ராகு கேது தற்போது கும்பராசிக்காரர் சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் மாறியிருப்பதால் அனைத்து விதமான பணிகளையும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் ராகுவை போல் கொடுப்பதும் இல்லை கெடுப்பதும் இல்லை என்ற ஒரு கிரக அமைப்பானது பார்க்கப்படுதுங்க. சனி, சுக்கிரன் எப்படி மிக வலிமை வாய்ந்த திடீரென அதிர்ஷ்ட யோக பலன்களை கொடுக்க வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகிறதோ அதே போன்றுதான் ராகுவும் அதற்கு இணையான வலிமை வாய்ந்த ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறது. எனவே ராகுவினுடைய பயிற்சியும் கேதுவினுடைய பயிற்சியும் மிக முக்கியமாக பார்க்கப்படுதுங்க. மோட்சக்கார இருக்கக்கூடிய கேது அஷ்டமஸ்தானத்திற்கு செல்வதால் பல்வேறு விதமான சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே கும்பராசிக்காரர்கள் எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் அனைத்திலும் கூடுதல் கவனமும் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் இதுவரை அனுகூலமான நிலையில் சஞ்சரித்து வந்த ராகு கேது போன்ற இரு கிரக நிலைகளும் தற்போது சாதகமற்ற சூழ்நிலைக்கு மாறியிருக்கிறது. தனஸ்தானம், குடும்பஸ்தானத்திற்கு மாறியிருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பு காரணமாக தவளை தன் வாயாலே கெடும் என்பது போல் உங்களுடைய பேச்சாலே சில சிரமத்தை வரவைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. எனவே கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வார்த்தைகளில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது பணம் சார்ந்த பிரச்சனைகளை அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதீத கவனமும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் பெரிய அளவிற்கு கருத்து மோதலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. சக்திக்கு மீறிய பண விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய கேது அனுகூலமாக இருப்பதில்லை என்பதால் சில எதிர்பாராத சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க. இருந்தாலும் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சில பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு எதிர்பார்த்த முன்னேற்ற வாய்ப்புகள் துவக்கத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட சில மாதங்களுக்கு அதீத கவனமும் விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். எனவே ராகு கேதுவின் அமைப்பு காரணமாக அதீத கவனமும் விழிப்புணர்வும் குடும்பம் சார்ந்த சூழ்நிலையில் கவனிக்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பிரச்சனைகள் பல நீடித்து இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சுமை அதிகரிக்கும், பொறுப்புகள் பல மடங்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. இருப்பினும் சனி பகவானின் அமைப்பும் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத அளவிற்கு கூடுதல் விரைய அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அதீத விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக
தருணமாக பார்க்கப்படுகிறது. எக்காரணத்தை கொண்டும் உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவை எடுக்க வேண்டாங்க. நிதானத்துடனும் பொறுமையுடனும் அத்தனை விதமான பணிகளையும் மேற்கொண்டால் மட்டும்தான் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதை ராகு கேதுவின் அமைப்பானது உறுதிப்படுத்துகிறது. எனவே இவற்றை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுங்க. நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி பகவானின் ஆதிக்கத்தில் இருக்கிறது. ராகு கேதுவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த துறைகளில் பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்காதுங்க. சனியும் சாதகமாக இல்லை. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் ராகு கேதுவும் சாதகமற்ற சூழ்நிலையில் இருப்பதால் தொழிலில் முன்னேற்றம் திருப்திகரமாக இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. அரசாங்க தலையீடுகள், அரசாங்க பிரச்சனைகள் சற்று கவலை அளிக்கக்கூடிய விதத்தில் அமையும். புதிய ஆர்டர்கள், நிதி சார்ந்த விஷயங்கள் மனதிற்கு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. கலைத்துறை, அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை, அரசியல் துறைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுதுங்க ராகு கேது. சுக்கிரனுடைய நட்பு கிரகமாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படுங்க. புதிய நிதி சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பாராத பல்வேறு விதமான சிரமங்களையும் பிரச்சனையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே புதிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது. ஆனால் இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு பாதிப்பையோ நஷ்டத்தையோ சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. செலவுகளை குறைத்து கொண்டு சிக்கனமாக பணியாற்றினாலே போதும் கலைத்துறையில் நல்ல பலன் கிடைக்கும். அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு குறைவதற்கான வாய்ப்பும் மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. எனவே அரசியல் துறை சார்ந்த எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் சற்று நிம்மதி குறையுங்க. எனவே விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ராகு கேது இரண்டு கிரக நிலைகளின் அமைப்பும் சாதகமாக இல்லை என்பதால் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். அவற்றால் சில சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதுங்க. ஏனென்றால் கவனக்குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எதிர்காலத்தில் குழப்பத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை தவிர்க்க வேண்டும் என்றால் தற்போது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல அதீத கவனத்துடன் படிக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு ராகு கேது பகை கிரகமாக இருந்தாலும் கூட விவசாயத்துறைக்கு விவசாயம் சார்ந்த பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பில் விரயம் என்பது அதீதமாக இருக்கும். வீண் விரய செலவுகள் அதிகரிக்கும். அலைச்சலும் சிரமமும் சற்று கூடுதலாகவே இருப்பதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கேதுவின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத பல்வேறு விதமான சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு விவசாயத்துறையில் இருக்கிறது. நீங்கள் திட்டமிட்ட பணிகளை சரியான முறையில் செய்து முடிக்க முடியாமல் அலைச்சலையும் சிரமத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுவதால் சோர்வு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே விழிப்புணர்வுடன் நடைபெற வேண்டும். அது மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பு பராமரிப்பிலும் தேவையற்ற வீண் விரய செலவுகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை தான் உள்ளது என்பதை ராகு கேதுவின் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகிறது. பெண்மணிகளின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுவின் அமைப்பு சாதகமற்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறது. உறவினர்களிலும் குடும்பத்தினரிடம் தேவையில்லாத பல்வேறு விதமான கருத்து வேறுபாடும் மனக்கசப்பையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேலைக்கு சென்று வரக்கூடிய பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சற்று சிரமமான காலகட்டம் என்றே சொல்லலாம். மேலும் இந்த தருணத்தை இந்த சிரமங்களை தவிர்த்து நல்ல பலன் கிடைக்க வேண்டிய ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ராகு கேது பெயர்ச்சி துவங்கிய முதல் 2 மாதத்திற்குள் திருநாகேஸ்வரம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்யும் போது நன்மை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.